வணக்கம். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2, குரூப் டிஏ, குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகும் வகையில் கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம். இதில் பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழில் வட சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் கவரக்கூடிய வகையில் நீலாம்பகை அம்மையார் அவர்கள் எழுதிய வட சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அவருடைய அகராதியிலிருந்து இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போயிடலாம். முதல்ல பாருங்கள், அபத்தம்னா என்னதுங்க? பொய், தவறு. அதுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா அபத்தன்றது வட சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா பொய், தவறு. அடுத்தது அபயம். அபயம்னு என்ன சொல்லுங்கள்? அடைக்கலம். அடைக்கலம் தான் சரியான தமிழ் சொல். அடுத்தது அபராதன்றது பார்த்திங்கன்னா வடச்சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் ஒறுப்பு கட்டணம், குற்றம், பிழை. இதெல்லாம் பொருள்படுது. அடுத்தது அபவிருத்தி. நல்லா புரிஞ்சுக்காங்க. அபவிருத்தினா என்னதுங்க? குறைவு. அபாண்டம் என்னதுங்க? பெரும் பொய்யே, பெரும் பழி, இடுபலி. ஏன்டா அவன் மேலே அபாண்டமாக பொய் பேசுகிற, பொய் பழி சுமத்துற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்கிறாங்க. என்னது? பெரும் பொய்யே, பெரும்பலி, இடுபலி. அடுத்து அபாயம். அடுத்தது அபாயகரம் சொல்கிறாங்களே, இந்த இடம் அபாயகரமான இடம்பா, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்தமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வட சொல். ஆனால் இணையான தமிழ் சொல் பார்த்திங்கன்னா பேரிடர், அழிவு, கேடு, துன்பம், இடுக்கன்னாலையும் துன்பம் நம்ம படிச்சிருப்போம் தமிழ் புக்கில். ஓகேங்களா? அடுத்தது அபிஷேகம். இதுக்கு இணையான தமிழ் சொல் திருமுழுக்கு, புது புனலாட்டு. புனல்னால் நமக்கு தெரியும், தண்ணீர். ஓகேங்களா? புது புனலாட்டு. அடுத்தது அபிநயம்னா என்னதுங்க? உள்ள குறிக்காட்டல், கைமை காட்டல், கூத்து. இதெல்லாம் பொருள் வருது. என்னதுங்க? அபிநயம்னா என்னதுங்க? உள்ள குறிக்காட்டல், கைமை காட்டல், கூத்து. அடுத்தது அபிப்பிராயம் என்னதுங்க? நோக்கம், எண்ணம், உட்கருத்து, உட்கோள், உள்ள போக்கு, கொள்கை. இதெல்லாம் பொருள்படுது. என்னதுங்க? அபிப்பிராயம்னா அதுங்க நோக்கம், எண்ணம், உட்கருத்து, உட்கோள், உள்ள போக்கு, கொள்கை. என்னப்பா உன்னோட அபிப்பிராயம் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அடுத்தது அபிமானம். என்னதுங்க? பற்று, நேயம், செருக்கு. அதாவது அபிமானம் என்னதுங்க? எனக்கு அவர் மேலே அபிமானம்பா, அவர் நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பற்று, நேயம், செருக்கு. அடுத்தது அபிவிருத்தி. மேலே படித்தது அபவிருத்தி. அதாவது அபவிருத்தினா குறைவு, அபினா என்னதுங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. மேலே பார்த்தது பாருங்கள் குறைவு, அபவிருத்தினா குறைவு. இது அபிவிருத்தினா பெருக்கம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படின்னா குறைவு, அபி அப்படின்னா அதிகம். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், பெருக்கம், வளர்ச்சி, ஆக்கம். இதெல்லாம் பொருள்படுது. அடுத்தது அபூர்வம். அபூர்வம்னா என்னதுங்க? அருமை, அரிய பொருள். அதாவது இது வரைக்கும் பார்க்காத மாரி ஏன்டா பார்க்குற, அபூர்வமாக பார்க்குற அப்படின்னுவாங்களே, அதுதான் அந்த வட சொல் தான். அபூர்வன்றது வட சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் அருமை, அரிய பொருள். அடுத்து அபேட்சைனா அதுங்க விருப்பம். அவானா விருப்பம், நம்ம படிச்சிருப்போம் தமிழ் புக்கில். அடுத்தது அப்பியாசம்னா அதுங்க பழக்கம், பயிற்சி. அடுத்து அப்ராணி. ஏன்டா அவன் ஒரு அப்ராணியில் அவனை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க? அப்ராணி அப்படின்னா ஏழை, கரவிலான், பேதை. இதெல்லாம் பொருள்படுது. என்னதுங்க? அபிராணினா ஏழை, கரவிலான், பேதை என்று பொருள்படுது. அடுத்தது அமரபக்ஷனா தேய்பிறை. அடுத்தது அமாவாசைனா இதுங்க புதுப்பிறை, பிறையுவா. இது இப்போ எப்படி பொருள் வருது? அடுத்தது அமுதுனா வட சொல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அமுதுன்றது வட சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் சோறு, அடிசில், இனிமை. நம்மளாம் ராமாயணம்லாம் பார்ப்போம், ராமாயணம், மகாபாரதம்லாம் பார்ப்போம். அப்போ அமுதுன்னு சொல்லி நம்ம தேவரெல்லாம் குடிப்பான்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அமுதுன்றது வட சொல். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கு இணையான தமிழ் சொல் தான் சோறு, அடிசில், இனிமை. இதெல்லாம் பொருள் வருது. அடுத்தது அம்சன்றது வட சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் வகை, அன்ன, புல், காலம், எண், பங்கு. இதெல்லாம் பொருள் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அம்சன்றது வட சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் வகை, அன்ன, புல், காலம், எண், பங்கு. அடுத்தது அம்பாரம்னா குவியல். அடுத்தது அம்பிகைனா தாய், அம்மை. இந்த ரெண்டு பொருள் வருது. அம்பிகைனாலும் நான் தெரியும். அம்பிகைனா அது தாயின்னு சொல்லுவோம் நம்ம, அம்மை. நல்லா புரிஞ்சுக்காங்க. அம்பிகைன்றது வட சொல்லு. அடுத்தது அயச்செந்தூர்னா இரும்பு செந்தூள். என்னதுங்க? அயச்செந்தூர்னா இரும்பு செந்தூள். ஓகே நண்பர்களே, இன்றைய வகுப்பில் நீலாம்பகை அம்மையார் அவர்கள் எழுதிய வடசொல் அகராதி, அதுலேருந்து வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வண்ணத்தமிழ் டிஎன்பிசி. நன்றி, வணக்கம்.